மக்கள் வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. ஆமாங்க, இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த விஷயம் தாயும் தாய்நாடும் தான். நமக்கு உயிரளித்த தாயையும் உணவோடு தேச உணர்வை வளர்த்த தாய் திருநாட்டையும் நாம மறந்தா இறந்ததுக்கு சமம். அப்படிப்பட்ட நம்முடைய தாய் திருநாடு 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியர்கள் கையில் அடிமைப்பட்டு கிடந்துச்சு. இந்த கண்ணீர் கதையை நாம் உயிருள்ள வரைக்கும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இரும்பு கரங்களிலிருந்து உடைத்தெறிய தகர்த்தெறிய எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழிகள், எத்தனை இழப்புகள். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் இந்த விடுதலை காற்றை, சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்ருக்கோம். இந்த சுதந்திர காற்றில் தான் நம்மளுடைய தேச கொடியும் கம்பீரமாக பறந்துட்டுருக்கு. ஆகஸ்ட் 15 விடுதலை நாள். இந்த நன்னாளில் நம்மளுடைய தேசத்தாயினுடைய பொற்பாதங்களில் மக்கள் இசை பூக்களை தூவுவதற்காக இசைக்கலைஞர்களும் நீங்களும் ஆவலோடு காத்துட்ருக்கீங்க அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இதோ இசைக்குயில்களை அழைக்கும் தருணம். நம்மளுடைய 2 இசைக்குயில்கள் இப்போ இங்கே வர இருக்கிறாங்க. புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி ஐயா அவர்களையும் திருமதி கற்பகம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். விடுதலை நாள், அதுவுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு நம்ம இழுத்து விடும் பொழுது அதுக்குள்ளே எவ்வளவு சுகம் இருக்குது. இந்த சுகத்துக்குள்ளே நம்ம எத்தனை இழப்புகளை கொடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த எண்ணம் இன்னும் நிறைய பேருக்கு வளரணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் விடுதலை நாள் அதுவுமா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக இரத்தம் சிந்தி 200 ஆண்டுகளுக்கு போராடி வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்மளை விடுதலை பெற வச்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த நாளை, இந்த ஒட்டுமொத்த நம்மளுடைய அனைத்து வீரர்களுக்கும் நன்றி சொல்கிற ஒரு விழா தான் இது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த தருணத்தில், இந்த சுதந்திர தின நாளில் நமக்கு அடுத்து இருக்கிற நம்மளுடைய சந்ததிகளுக்கு சில சின்ன சின்ன விடுதலைகள் வாங்கி தரணும். அதை வாங்கி தருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் நம்ம சபதம் ஏற்போம். நிச்சயமாக இந்த விடுதலை நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு இதற்காக பாடுபட்ட தலைவர்கள் நமக்கு விடுதலை கிடைக்கணுன்றதுல ஒரு ஆயுதமாக எதை பயன்படுத்தினாங்கன்னா பாடல்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. பாடல்கள் தான் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு தைரியத்தையும் வேகத்தையும் கொடுத்தது. அந்த மாதிரியான அருமையான பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறோம். முதலாவதாக எங்களுக்கு என்ன பாடல் கொடுக்க இருக்கீங்க? முதலாவதாக நம்மளுடைய தேசத்தாய், தாய்நாடு. ஆமாம், அதனால் முதல்ல தாய்மையிலேயே முதல்ல தொடங்கலாம். சரி, கற்பகம் அவங்களே தொடங்கட்டும். துவங்கலாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இனிய நீர் பெருக்கினை, இன்கனி வளத்தினை, இனிய நீர் பெருக்கினை, இன்கனி வளத்தினை, தனிநறு மலைய தன் காற்றிறப்பினை, பயனிற பழனம் பரவிய வடிவினை. வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
அருமையாக ஆரம்பித்து வச்சிங்க. அதாவது ஒரு குழந்தையை வந்து கூப்பிட்டு சொல்கிற மாதிரியே இருந்தது உங்களுடைய இசை. அவ்வளோ மனமுருகி பாடினீங்க, மனமுருகி பாடினீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வரிகளுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடு தான். இந்த அனைத்து வரிகளுக்கும் சொந்தம் சொன்னால் அது நம்ம நாடு தான். எத்தனை செழுமை, என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பற்றி சொல்லுங்கள். இதற்கான இசை எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இந்த பாடல் வந்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் தான். ஏன்னா இந்த பாடல் எனக்கு கற்றுக் கொடுத்தது திரு வாணி ஜெயராம் அவங்க. ஓ, அது வந்து எப்படியும் எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு நிகழ்ச்சியில் இந்த பாடல் அவங்க பாடினாங்க, ஒரு அரசு நிகழ்ச்சியில். அப்போ இந்த பாடல் தமிழில் வந்து அவங்க பாடி தான் கேட்டேன். அது அவங்கள பார்க்குறப்ப இதை சொன்னதான் நானே கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்க. மறக்கவே முடியாது என்றைக்குமே இல்லையா? அருமையான இந்த இசை, அதுவும் பாரதியினுடைய வரிகளில் ரொம்பவும் அழகாக இருந்தது. வாயை திறக்கல ஐயா, அந்த அளவுக்கு மெய் மறந்து உட்கார்ந்துருக்காரு. நல்ல அருமையான மெட்டமைப்பு இசை. அதான் இந்த பாடலில் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் நிறத்தால், மொழியால், இனத்தால், சாதி உட்பிரிவால் பிரிந்திருந்தாலும் கூட, ஆனால் நம்மளுடைய தேச கீதம், தேசிய கீதம் அப்படின்னா எல்லாமே ஒன்றாயிடுவோம். அதான் இந்தியா. ஆமாம். அதனால் அந்த அந்த ஒரு சிலிர்ப்பில் இருந்தேன். நல்ல அருமையான பாடல். இவங்க அந்த அளவுக்கு அந்த மெட்டமைப்பு அம்மா வாணிஜரம் அவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே கண்முன்ன கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சுப்பிரமணிய பாரதியார் வந்து இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. ஆமாம். இது வந்து இந்த பாட்டு வந்து இந்த பாடல் வந்து ஜாதிய கீதம் என்ற தலைப்பில் எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான. நீங்கள் சொன்னீங்க தேசிய கீதத்தை பற்றி சொன்னீங்க, நம்மளுடைய நாட்டுப்பண். நீங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே, உலக நாடுகளே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, உன்னதமான கீதம் அப்படின்னா அது நம்மளுடைய நாட்டுப்பண் தான் அப்படின்னு வந்து எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அந்த பெருமையும் நமக்கு இருக்குது. அந்த பெருமிதத்தோடு அடுத்து என்ன பாடல் கொடுக்க போகிறீங்க ஐயா? அடுத்த பாடல் வந்து எம்பி சீனிவாசன் ஐயாவுடைய இசையில் மாரி மணவாளன் அப்படின்ற ஒரு தோழர். அவங்க வந்து விடுதலைக்காக சிறை சென்றவர். சிறை சென்று மக்களுக்கான பணியில் நிறைய பணியாற்றிருக்காரு. மாரி மணவாளன் அவர்களுடைய பாடல் இதோ நம்மளுடைய மக்களுக்கான. நிச்சயமாக கேட்கலாம். அதற்கு முன்பு நேயர்களே, இன்றைக்கு இந்த விடுதலை நாள் அதுவுமா ஒவ்வொரு பாடலையும் உங்களுக்கு உணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஐயா அருமையான ஒரு பாடல் வரிகள் மூலமாக, இசையின் மூலமாக இன்றைக்கு இந்த நாட்டு பற்றை நம்ம கொண்டாட இருக்கிறோம். பாடலுக்கு போயிடலாங்களா? போலாம். விடுதலை போரினில் விழுந்த மலரே தோழா தோழா, விடுதலை போரினில் விழுந்த மலரே தோழா தோழா, வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம், வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில், காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில் தாரகை போன்று ஜொலித்து நிற்கின்றீர், தாரகை போன்று ஜொலித்து நிற்கின்றீர். போரிடும் எமக்கு புத்துயிர் தாரீர், போரிடும் எமக்கு புத்துயிர் தாரீர் தோழா தோழா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா.
செய்தோம் இதய கனவுகள் ஈடேறும் சத்தியம், இதய கனவுகள் ஈடேறும் சத்தியம். தோழா தோழா விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம், ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம் குடித்தெழுந்தே நிற்கும் கோரச் சமூகம், குடித்தெழுந்தே நிற்கும் கோரச் சமூகம். ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம் குடித்தெழுந்தே நிற்கும் கோரச் சமூகம், குடித்தெழுந்தே நிற்கும் கோரச் சமூகம். ஜெயித்திடுவோம் ஜனசக்தியினாலே, ஜெயித்திடுவோம் ஜனசக்தியினாலே. தோழா தோழா விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம், வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம். தோழா தோழா விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா 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 விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே. எங்கள் இந்திய நாட்டிற்காக, எங்கள் தாய் நாட்டிற்காக விடுதலை வாங்கி தந்த வீரர்களே, எங்கள் தேச தந்தைகளே, எங்கள் தலைவர்களே, வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம், வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம், வீரர் உமக்கே வணக்கம் 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 வணக்கம். ஜெயமூர்த்தி ஐயா, அருமையான பாடல். அதாவது நம்மளுடைய நாட்டு விடுதலைக்காக போராடின அந்த தலைவர்கள் எதை காரணமாக வச்சு போராடி இருப்பாங்க? அவங்க என்ன நம்ம வீடு வந்து சுதந்திரம் அடையணும், விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக போராடினாங்களா? இல்லை, நம்ம எல்லாருமே வந்து விடுதலை அடையணும், எல்லாருமே ஒன்று அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லாருமே உறவுகள், எல்லாருமே தோழர்கள் அப்படின்னு நினச்சி தான் போராடினாங்க. நீங்கள் அந்த பாடலை பாடும்பொழுது நமக்குள்ள ஒரு பிரிவு வந்த மாதிரி, அந்த விரிசல் வந்ததை இப்போ நம்ம உணர முடியுது இல்லையா? இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றதே தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க, செய்தித்தாளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து பிரிவு அப்படின்றது வருது. இது வரக்கூடாது, நம்ம எல்லோருமே உறவுகள், ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லோருமே நிற்கணும் அப்படின்ற அந்த ஜனசக்தி, வேற எந்த ஆயுதமும் நீங்க இந்த பாடல்ல சொல்லல. இந்த ஜனசக்தி இருந்தாதான் நம்ம என்றைக்குமே வந்து வெற்றி பெற முடியும், யார் கையிலையும் நம்மளுடைய நாட்டை கொடுக்காம காப்பாற்ற முடியும். அருமையான வரிகள். இந்த வரிகளை பத்தியும் இசையை பத்தியும் சொல்லுங்க. அதுதான் அந்த ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ரத்தம் இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. அது இன்னமும் ஒரு சில இடங்களில் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் நம்மளுடைய வீரர்களுடைய எத்தனையோ ரத்தம் சிந்திருக்கிறாங்க. அந்த சிறையில் பார்த்தோம்னா தெரியும், நம்மளுடைய வெள்ளைக்காரங்கள்லாம் நம்மளை அந்தமான் சிறையிலலாம் கொண்டு போய் அடைச்சி போனவங்க திரும்பி வந்ததாகவே தெரியல. நிறைய பேர் வரல. அந்த சூழலில் அந்த சிறை கதவுகள், சிறை உள்ள சிறை கதவுகளில் சாட்சி சொல்லணும்னா எங்கே என்னுடைய தலைவர்கள் வீரர்கள்லாம் எங்கன்னு சிறையை கேட்டோம்னா அங்கே இருக்கிற இரத்த கரைகள் தான் சாட்சி சொல்லும். அந்த வகையில் இப்படி இந்த கோரச் சமூகத்தில் இப்படி ஆயிரம் ரத்தத்தை குடித்த சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த நம்மளுடைய வீரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாடலை நம்ம மக்கள் தொலைக்காட்சி மூலிமா நான் பாடுறதுல பெருமை அடைகிறேன். குறிப்பாக எம்பி சீனிவாசன் அவர்களுக்கு
என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். அவருக்கு தான் இருந்த அர்ப்பணம். இதை எழுதிய அந்த மணவாளன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாடல் கொடுத்து இன்னமும் இந்த விடுதலை நாளை சிறப்பு செஞ்சிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அடுத்து கற்பகம்மா அவங்களுடைய தொனியில் ஒரு பாடல் கொடுக்க இருக்காங்க. நிறைய பாடல்கள் நமக்காக காத்துட்ருக்கு. அடுத்த பாடல் என்ன பாடல் சொல்லுங்கம்மா? கொடிக்காத்த குமரன் அவரை பற்றிய ஒரு பாடல், ஈரோடு தமிழன்பனோட வரிகளில். ஆஹா, அந்த பாடல் பாடுறேன். கொடியை பிடிச்சிக்கிட்டே திருப்பூர் குமரன் தன்னுடைய இந்த உயிரை இந்த மண்ணுக்காக விதைக்கிற வரைக்கும் கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். தியாகம் செய்த தியாகி. நிச்சயமா அவரை பற்றின பாடலை நம்ம முதல்ல கேட்டுருவோம். பாடலுக்கு போகலாம். தியாகோவியம் வீர காவியம் தியாகோவியம் வீர காவியம் திருப்பூர் குமரன் தேசதேவியின் திருமகன் தியாகோவியம் வீர காவியம்
அது அவன் புகழ் சொல்ல அசையும் அடிக்கடி. மூச்சையே இந்த நாட்டுக்கென முடித்தான், நாட்டில் மூச்சில் நாளும் நாளை இடம் பிடித்தான். தியாக ஓவியம், வீர காவியம், தியாக ஓவியம், வீர காவியம். திருப்பூர் குமரன் தேசதேவியின் திருமகன், தியாக ஓவியம், வீர காவியம், தியாக ஓவியம். கொடிக்காத்த குமரன், நம் குடிக்காத்த குமரன் இல்லையா? ஆம். ஒரு கொடியை பிடிச்சிட்டு நம்மளுடைய நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணவர். இன்னைக்கும் குழந்தைகள் மாறுவேட போட்டி அப்படின்னா முதல்ல கொடி பிடிச்சிட்டு தான் நிற்பாங்க. அதை பிடிச்சிட்டு அந்த வந்தே மாதரம் சொல்லும் பொழுது நம் கண்கள் என்றென்றைக்கும் கண் கலங்கும். அந்த கண் கலங்கல்ன்றது எல்லோருடைய கண்கள்லையும் பார்க்கலாம். அருமையான ஒரு தலைவர். அவரை பற்றின ஒரு பாடல் இவ்வளவு தூரம் அருமையான வரிகளில் கொடுத்துருக்கீங்க. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? திரு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர். இந்த பாடலுக்கு இசை வந்து திரு இசைஞானி இளையராஜா அவர்கள். ஆஹா, அருமை. இந்த பாடல் வந்து எனக்கு பிடித்ததுக்கான காரணம் வந்து இந்த வானின் நாட்களே தாயின் மணிக்கொடி, அது அவன் புகழ் சொல்ல அசையும் அடிக்கடி. ஆமாம் ஆமாம். அந்த வார்த்தை இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, சுடுநீரில் விழுந்தால் பூவாகவா பூவாகவா. இந்திய தாய்க்கு சுதந்திர பொன்விழா கொண்டாடிட்டாலும் கூட அந்த கனவை நனவாக்கினது குமரன். குமரன் தான். ஆமாம் ஆமாம். அது ரொம்ப அருமையான வரி. அதே மாதிரி வந்து உயிர் நரம்பில் புதிய இசை, இசை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உயிர் புத்துயிர், அதுக்கு தான் சொல்கிறார். புத்துயிருக்காக உயிர் நரம்பில் புதிய இசை. இசை வந்து எப்படி கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல இசை. ஆமாம், அருமையான ஒரு பாடலை கொடுத்தீங்க. அடுத்த பாடலும் நமக்காக காத்துட்ருக்கு. அடுத்து என்ன மாதிரியான பாடல்? நல்ல பாடல்கள் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம். இதுக்கிடையில் சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. யாருக்கிட்ட இருந்து? வெள்ளையர்கிட்ட இருந்து. ஆனால் சுதந்திரம் நம்ம வாங்கிட்டா நமக்குள்ளேயே ஒன்றும் நம்ம ஆட்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அதை இந்த நாளில் அதை பதிவு செய்து நமக்குள்ளே நம்ம சுதந்திரம் வாங்கிக்கணும். எதா சாதியால், இனத்தால், மொழியால், அப்புறம் உள்ளே இருக்கிற பிரச்சனைகளால், சிறு சிறு பெண் அடிமைகளால் பாரதி கண்ட கனவு நனவாகிட்டு இருக்கு. இன்னும் வரணும். பாவேந்தர் கண்ட கனவு, பெண்ணடிமை பற்றி, கைமை நீக்கத்தை பற்றிலாம் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் இன்னும் அதை வந்து வேற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இந்த நிலையெல்லாம் சமாதி கட்டணும். இந்த நாளில் நாம் அதுக்கு சூளுரைப்போம். அதற்கான ஒரு பாடல் ஆயத்தமாக காத்துட்ருக்கு. நேர்களே, நீங்களும் இந்த பாடலை நிச்சயமாக கேட்க போறீங்க. அது அருமையான பாடல்களை இந்த விடுதலை நாள் அதுவுமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ சூளுரைக்க போகிறோம். ஒரு பாடல் மூலமாக கேட்கலாமா? கேட்கலாம். துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா, துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா, சிறு துணி கொடிய ஏற்றிவிட்டால் இன்பங்கள் வருமா, துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா, சிறு துணி கொடிய ஏற்றிவிட்டால் இன்பங்கள் வருமா, ஒன்றுபட்டு பாட்டிசைத்து கலைவது நலமா, ஒன்றுபட்டு பாட்டிசைத்து கலைவது நலமா, அட உள்ளபடி நாம் எல்லோரும் விடுதலை சனமா, அட உள்ளபடி நாம் எல்லோரும் விடுதலை சனமா, துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா, சிறு துணி கொடிய ஏற்றிவிட்டால் இன்பங்கள் வருமா.
கோயிலுக்குள் சரி சமமா நுழைய முடியல, கோயிலுக்குள் சரி சமமா நுழைய முடியல, நம்ம குறைய சொல்ல மந்திரிய பார்க்க வழி இல்லை. கோயிலுக்குள் சரி சமமா நுழைய முடியல, நம்ம குறைய சொல்ல மந்திரிய பார்க்க வழி இல்லை. பாய் விரிச்சு படுக்க சின்ன இடமும் கிடைக்கல, பாய் விரிச்சு படுக்க சின்ன இடமும் கிடைக்கல, அட பச்சை தண்ணி விக்குதையா அரிசி விலையில, அட பச்சை தண்ணி விக்குதையா அரிசி விலையில. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா, சிறு துணி கொடியை ஏற்றிவிட்டால் இன்பங்கள் வருமா. நீதிமன்ற வாசலில பேரம் நடக்குது, பாவம் நிலமகட்ட ஏழசனம் ஓரங்கடக்குது. நீதிமன்ற வாசலில பேரம் நடக்குது, பாவம் நிலமகட்ட ஏழசனம் ஓரங்கடக்குது. சாதி சங்கம் வச்சு அதில் சதிகள் நடக்குது, சாதி சங்கம் வச்சு அதில் சதிகள் நடக்குது. இதை சமத்துவந்தாம் பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்குது, இதை சமத்துவந்தாம் பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்குது. துண்டு மிட்டாய் சின்பது தான் சுதந்திர சுகமா, துணி கொடியை ஏற்றிவிட்டால் இன்பங்கள் வருமா. காவல் கேட்டு போகும் பெண்ணின் கற்பை அழிக்குது, காவல் கேட்டு போகும் பெண்ணின் கற்பை அழிக்குது. ஐயோ கடத்தரவில் விற்பது போல் கல்வி விற்குது, காவல் கேட்டு போகும் பொண்ணின் கற்பை அழிக்குது. ஐயோ கடுத்தறிவில் விற்பது போல் கல்வி விற்குது. நாள் குறிச்சு நாடு பூரா கொலைகள் நடக்குது, நாள் குறிச்சு நாடு பூரா கொலைகள் நடக்குது. நம்ம நாதியத்தை எழசனோ வலவலக்குது, நம்ம நாதியத்தை எழசனோ வலவலக்குது. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா, துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. கூட்டஞ்சேரும் இடத்திலெல்லாம் கூட்டஞ்சேரும் கூட்டஞ்சேரும் கூட்டம் 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 கூட்டஞ்சேரும் இடத்திலெல்லாம் குண்டு வெடிக்குது. அந்த குற்றவாளி கூட்டம் அதை கண்டு ரசிக்குது. கூட்டம் சேரும் இடத்திலெல்லாம் குண்டு வெடிக்குது. அந்த குற்றவாளி கூட்டம் அதை கண்டு ரசிக்குது. வேற்றுமையை வளர்ப்பதற்கே மதங்கள் துடிக்குது. வேற்றுமையை வளர்ப்பதற்கே மதங்கள் துடிக்குது. இந்த வேதனையில் இந்திய தாய் நெஞ்சு விளக்குது. இந்த வேதனையில் இந்திய தாய் நெஞ்சு விளக்குது. துண்டு மிட்டாய் தின்பதுதான் சுதந்திர சுகமா?
துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. சொந்த நாட்டில் தண்ணிக்காக சொந்த நாட்டில் தண்ணிக்காக பிச்சை எடுக்கிறான். சொந்த நாட்டில் தண்ணிக்காக பிச்சை எடுக்கிறோம். அங்கே சுதந்திரமா ஓடும் நதிய கால உடைக்கிறோம். சொந்த நாட்டில் தண்ணிக்காக பிச்சை எடுக்கிறோம். அங்கே சுதந்திரமா ஓடும் நதியின் கால உடைக்கிறோம். கந்தலாக்கி நாட்டை நாமே கூறு போடுறோம். கந்தலாக்கி நாட்டை நாமே கூறு போடுறோம். ஆனா காந்தி தாத்தா பேரை சொல்லி பாட்டு பாடுறோம். ஆனா காந்தி தாத்தா பேரை சொல்லி பாட்டு பாடுறோம். துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. சீழ்புடிச்ச 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 புண்ணீருக்கு தேச உடம்புல. சீழ்புடிச்ச புண்ணீருக்கு தேச உடம்புல. அதை தெரிஞ்சிடாம மறைச்சிடுறோம் பட்டு துணியில. சீழ்புடிச்ச புண்ணீருக்கு தேச உடம்புல. அதை தெரிஞ்சிடாம மறைச்சிடுறோம் பட்டு துணியில. பேர் வரைக்கும் சில்லிருக்கு கொடியின் மரத்துல. பேர் வரைக்கும் சில்லிருக்கு கொடியின் மரத்துல. ஐயா விழுந்திடாம காத்திடுங்க எதிரி கரத்துல. விழுந்திடாம காத்திடுங்க எதிரி கரத்துல. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. சிறு துணி கொடிய ஏற்றி விட்டால் இன்பங்கள் வருமா. சத்தமின்றி மனசுக்குள்ளே சபதம் எடுப்போம். சத்தமின்றி மனசுக்குள்ளே சபதம் எடுப்போம். நம் தாயகத்தை செலவ செய்ய குருதி வடிப்போம். சத்தமின்றி மனசுக்குள்ளே சபதம் எடுப்போம். நம் தாயகத்தை செலவை செய்ய குருதி வடிப்போம். மொத்தமுள்ள குற்றங்களை கொன்று குதைப்போம். மொத்தமுள்ள குற்றங்களை கொன்று புதைப்போம். நம் மூச்சினிலே கொடியை ஏற்றி இனிமை சுவைப்போம். நம் மூச்சினிலே கொடியை ஏற்றி இனிப்பு சுவைப்போம். நம் மூச்சினிலே இனிப்பை ஏற்றி நம் மூச்சினிலே கொடியை ஏற்றி இனிப்பு சுவைப்போம். துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. ஒன்றுபட்டு பாட்டிசைத்து கலைவது நலமா. அடவுள்ளபடி நாம் எல்லோரும் விடுதலை சனம்மா. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. சிறுதுண்டு மிட்டாய் துன்பம் சிறுதுண்டு மிட்டாய்
துண்டு மிட்டாய் தின்பது தான் சுதந்திர சுகமா. வேலுமூர்த்தி ஐயா, வேற்றுமையிலும் ஒற்றுமை அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா வேற்றுமை காட்டுறதுல தான் ஒற்றுமையாக இருக்கும். அந்த நிலை வந்து மாறணும் அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய வரிகள். ஆமாம், நம்ம வந்து இது என்னென்ன இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாளில் ஏன் அதை சொல்கிறோம்னா, சில பேர் சொல்லுவாங்க சும்மா வரியோ முதல் பாடலில் பற்றி கேட்டுட்டு அடடா என்னயா அந்த மாதிரி நம்ம சங்கத்தில் உள்ளது இந்த மாதிரி பேசுகிறானேன்னுவான். அதுவும் சுதந்திர தின விழாவில் எவ்வளோ பெரிய தப்பு அது அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த செய்தியை சொல்கிறேன். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, இந்த கவிஞர் புதுசாக சொல்லலை, இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. சுதந்திர சுகம் அது கிடையாது. நம்ம வந்து கொடியை வந்து அப்படி மதிக்கிறோம், பாடலுக்காக நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். கொடியை நம்மளோட உயிரை விட அதிகமாக நம்ம கருதுகிறோம். அதுதான் நம்மளுடைய உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சுன்னு சொல்கிறோம்ல, அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. கொடி வந்து நம்முடைய உயிர் மூச்சு, அப்படி நிற்கணும். இவ்வளோ சிக்கல்கள் இவ்வளோ இருந்தாக்கா நாம் சுதந்திரம் அடைந்ததில் அர்த்தம் இல்லை. அதனால் இந்த நாளில் இந்த பாடலை இதை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க சுதந்திரத்தை தரணும், சுதந்திரத்தை கொடுத்துடணும். அதுக்காக தான் இந்த நாளில் அந்த பாடலை நம்ம கொடுத்தோம். விடுதலைனால உலகுக்காக கொண்டாடாம உணர்வுக்காக கொண்டாடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அருமையான வரிகள், அருமையான இந்த பாடலை இன்றைக்கு நீங்க கொடுத்தது ரொம்பவும் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ விடுதலை நாளா காலையில சீக்கிரம் ஏஞ்சிடணும், போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கொடியேற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் அவங்களுடைய அந்த சமூக அக்கறையை வளர்க்குற மாதிரியான பாடல்களை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக அது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். இந்த பதிவோடு அடுத்த பதிவுக்கு போக போகிறோம். அடுத்த பாடல் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க இல்லையா? என்ன பாடல்? பாரதியார் பாடல். பாரதியார் பாடல் சொல்லும்போது கம்பீரமா சொல்லணும் இல்லையா? அந்த பாட்டு இல்லை, ஜெயபேரிகை சொல்லுங்க. ஜெயபேரிகை கொட்டடா. ஒவ்வொரு பாடலும் நமக்கு உற்சாகத்தையும் உணர்வையும் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த பாடல் சொல்லிட்டீங்க, ஜெயபேரிகை சொல்லிட்டீங்க இல்லையா? பாடலை கேட்டுருவோமா? கேட்கலாம் தோழி. ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா, கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா, கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா. பயமெனும் பேதனை அடித்தோம், பயமெனும் பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். பயமெனும் பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். வியநூலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். வியநூலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா, கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை
முதல் வயதானவர்கள் வரைக்குமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கொடிய இங்க குத்துனா பத்தாது, தேசப்பற்ற தேச பாடலை எங்க மனசுக்குள்ள நீங்க குத்தி இருக்கீங்க. உயிர் மூச்சா நிச்சயமா அதை வந்து பாடல்கள் மூலமா இன்றைக்கு நம்ம குத்தி இருக்கோம், இந்த மக்கள் இசை நிகழ்ச்சியின் மூலமா கொடுத்திருக்கோம். அதற்கு வந்து பெருமைப்படுகிறோம். அந்த பெருமையோடு சேர்ந்து உங்களுக்கும் இனிய விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கும் விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். விடுதலை நாள் அதுவுமா விடுதலைக்காக என்னென்ன நடந்ததுன்றதை சிந்திச்சு பாருங்க. இந்த விடுதலையை நம்ம எப்படி பொக்கிஷமா பாதுகாக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்க